பயிற்சி பள்ளி சார்பாக அன்பு குழந்தை செல்வனுடைய சாகச நிகழ்வு தற்பொழுது நடைபெறுவது. அன்பு நண்பர்கள் அனைவரும் தயவு கூர்ந்து இந்த குழந்தை செல்வனுடைய இந்த சாகச நிகழ்வுகளை கற்றுளிக்குமாறு அன்போடு கற்றுள்கிறோம். எங்கண்ணா இல்லைண்ணா இது ஒரு சூட் இருக்கு, சூட்டு சிலம்பம் ஆடிட்டு இருக்காங்க, அந்த சூட் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கேன். யாரு? ரவியா? இது வந்து மாஸ்டர் யானை தான் பேசினாரு. மாஸ்டர் சிலம்பம் மாஸ்டர் அதுதான் இது பேசினார். பர்மிஷன் வாங்க சொன்னார், வாங்கியாச்சு. அசோக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டேன். அவங்க வந்து நடத்த சொல்லிட்டாரு. என்னண்ணா சாப்பாடா? தமிழர்களின் அடையாளமாக திகழும் வீர கலைகளில் ஒன்றான நமது பாரம்பரிய கலையான இந்த சிலம்ப கலையின் மூலமாக இந்த அன்பு குழந்தை செல்வனுடைய சாகச நிகழ்வு சரிண்ணா பார்த்துட்டு. இது எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் ஆகுமா ஷூட்டு முடிக்கிறதுக்கு? சரி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. டாடி சரி ஓகே. நமது பகுதியில் நமது சின்னப்பம்பட்டி நமது மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள இந்த வளாகத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பயிற்சி நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாதங்களாக இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த 3 மாத கால பயிற்சியின் மூலமாக மிகவும் நன்கு பயிற்சி பெற்று அதன் மூலமாக உங்கள் மத்தியில் ஒரு நம்மளுடைய அடையாளமாக திகழும் இந்த தாய் கலையான இந்த சிலம்பக்கலையின் மூலமாக நமது பள்ளி மாணவ செல்வங்கள் சிறப்பாக கப்பு சுழற்சி முறையை கொடுத்து வருகிறார்கள். தமிழ் என்று சொல்லரா தம்பி முக்கியத்தை முன்னெடுக்கும் வகையாக நம்மளுடைய அடையாளமாக திகழும் இந்த வீர கலைகளான ஆயக்கலைகள் 64 முதன்மையான கலையாக திகழும் இந்த சிலம்ப கலையில் கம்பு சுழற்சி முறை என்று அழைக்கப்படும் அலங்கார சிலம்ப வீச்சு முறையில் நமது பள்ளி மாணவ செல்வங்கள் சிறப்பாக கம்பு சுழற்சி முறையை கொடுத்து வருகிறார்கள். வீரம் என்பது ஆண்களுக்கு மட்டும் உரியான ஒன்று அல்ல. நமது இந்திய மண்ணில் நமது தமிழக மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சமமான ஒன்று. அவ்வாறு அந்த வீரக்கலையான இந்த தற்காப்பு கலையின் மூலமாக நமது சின்னப்பம்பட்டி பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று வரும் இந்த பெண் குழந்தை ஒரு 3 மாத கால பயிற்சியின் மூலமாக உங்கள் மத்தியில் ஒரு சில பயிற்சி முறைகளை நமது தாய் கலையான இந்த சிலம்ப கலையின் மூலமாக தற்போது எடுத்து வருகிறார்கள். எங்களுக்கு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த நமது கோயில் நிர்வாகத்திற்கும் நமது குந்தனாபுரம் காவல் நிலையத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி எங்களுடைய பாரம்பரிய கலைகளின் சங்கமம் பயிற்சி பள்ளி சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது இந்த பகுதியில் நடைபெறும் இந்த பயிற்சியானது பல்வேறு நமது சேலம் மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழக அளவில் இல்லாமல் உலகளவில் பல்வேறு இடங்களில் எங்களுடைய பயிற்சி பள்ளியானது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. உலகளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியானது எங்களுடைய பாரம்பரிய கலைகளின் சங்கமம் பயிற்சி பள்ளியானது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி. அதன் மூலமாக நமது பகுதியில் இயங்கி வரும் இந்த பயிற்சி பள்ளியில் உள்ள மாணவ செல்வங்கள் மட்டுமே பங்கு பெற்று இந்த நிகழ்வில் சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து வருகிறார்கள்.
என்றால் சித்திரமில்லை என்பதை போல நல்ல உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது இல்லை. எவ்வளவுதான் நம்ம கோடிக்கணக்கில் பணத்தை குவிச்சு வச்சிருந்தாலும் அல்லது உழைப்பு கொடுத்து நம்ம ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் சம்பாதிச்சாலும் உடல் உழைப்புங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அவ்வாறான உடல் உழைப்பு இந்த பயிற்சி மூலியமாக நம்ம கொடுக்கல நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு நம்ம வாழலாம். அவ்வாறான அந்த பயிற்சி முறைகளை 5 வளையாதது 50 வளையமா என்பதை போல நமது இந்த குழந்தை செல்வனுடைய இந்த பயிற்சி முறைகள் இந்த இளம் வயதில் ஒரு கடுமையான பயிற்சி முறைகளை இந்த போர் சிலம்பம் முறையில் கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக உடம்பை நன்கு நூலை போல வளைத்துக் கொண்டு பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் நமது பயிற்சி பள்ளி மாணவ செல்வங்கள். நமது சின்னப்பம்பட்டியில் சந்தப்பேட்டையில் ஒரு 6-7 மாத காலங்கள் என்னுடைய பயிற்சி நடைபெற்றது. அந்த பாப்பமாடி பயிற்சி பள்ளியில் சீனியர் ஸ்டூடெண்டாக அறிமுகமான இந்த 5-6 மாணவ செல்வங்களும் தற்போது உங்கள் மத்தியில் கொஞ்சம் தன்னுடைய சுழற்சி முறைகளை வெவ்வேறு கோணத்தில் உங்கள் மத்தியில் செய்து இப்போது நிகழ்த்துள்ளார்கள் சாகச முயற்சி. ரெடி ஸ்டார்ட். எத்தனை இன்னல்கள், எத்தனை போராட்டங்கள், வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் என ஒவ்வொரு நாளும் நம் மனிதனுடைய வாழ்க்கையானது அதாவது முழுமேல் நடக்கும் என்பதை போல நடக்கும் அப்படின்னு சொல்றதை விட முழுமேல் படுக்கை என்பதை போலதான் நம் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவ்வாறு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் மனிதன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் கடந்துதான் வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஒரு சந்தோஷம் என்ற ஒரு நிகழ்வை சந்திக்கிறான். அப்படி அந்த அவ்வாறான ஒரு சந்தோஷத்தை இந்த கலையின் மூலமாக இந்த அன்பு குழந்தை செல்வங்கள் உங்கள் மத்தியில் என்று நிகழ்த்துகிறார்கள். இந்த பள்ளி பருவத்தில் விளையாடும் பருவத்தில் ஒரு வீர கலையினை கையில் எடுத்து அதன் மூலமாக தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஒரு முத்திரையை பதிக்கும் எண்ணத்தோடு நமது சின்னப்பம்பட்டி பயிற்சி பள்ளி மாணவ செல்வங்கள் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து வருகிறார்கள். உங்களுடைய குழந்தை செல்வங்களும் நம்முடைய வீரக்கலைகளை தன்னுடைய அடையாளமாக திகழும் இந்த கராத்தே, சிலம்பம், யோகா. ஏன்னா இன்னைக்கு கொரோனாங்கிற ஒரு நோய் வந்து பயப்படாத யாருமே கிடையாது. 5 வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா வயசான வரைக்குமே எல்லாமே ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி வீரக்கலையை கத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த ஒரு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமா இருக்கலாம். இன்னைக்கு இதை போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னலான உணவு முறைகளையும் நம்ம மறந்துட்டோம். ஆரோக்கியமா நம்ம என்ன எப்படி இருக்கணும் அந்த பயிற்சி முறைகளை மறந்துட்டோம். இன்னைக்கு இந்த சயின்ஸ் டெக்னாலஜி பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆனாலும் நம்மளுடைய உடல் வளர்ச்சி அதாவது பார்த்தீங்கன்னா அறிவு வளர்ச்சிங்கிறது பெரிய அளவில் இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஆனது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ரொம்ப கம்மியாக போகுது. என்னோட விவரம் தெரிஞ்ச ஒரு 110-120 வருஷம் விசுவோட இருந்தாங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க, ஒரு 30 வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரால் செத்துட்டாருங்கிறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம விடுபடணும்னா கண்டிப்பா நம்மளுடைய பாரம்பரிய கலை நமக்கு பக்கபலமா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய அடையாளமா தெரிந்த இந்த கலை இன்னைக்கு உலகளோட ஒரு போதி தர்மன்கிற ஒரு தமிழனாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் கொண்டாடுது. அப்படின்னா அப்போ அந்த கலையை வந்து செத்தவனையும் பழக்க வச்ச ஒரு கலை. அப்படிப்பட்ட கலை இன்னைக்கு இருக்கிறது தெரியாம போயிட்டு இருக்கு. இந்த கலையில நமது பகுதியில இந்த குழந்தை செல்வங்கள் சிறப்பா பயிற்சி எடுத்து நம்மளுடைய சின்னப்பம்பட்டிக்கு மண்ணுக்கு பெரிய அளவில் பெருமையை தேடி கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கையில இந்த முதல் வருஷம் முதல் படிப்பா இந்த குழந்தை செல்வங்கள் உங்கள் மத்தியில இந்த சாகச நிகழ்வுகள் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இது மற்ற பயிற்சி பள்ளிகளிலிருந்து குழந்தைகளை கூப்பிட்டு வராம இந்த பயிற்சி பள்ளி குழந்தைகளை மட்டுமே வச்சு இந்த நிகழ்வானது இப்ப நடந்துட்டு இருக்கு. சாதிப்பதற்கு வயதொரு தடையில்லை, சாதிப்பதற்கு ஆண்டான் சாதிக்க முடியும், பெண்ணால் முடியாது என்பது இல்லை. அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறப்பான பங்களிப்பை கொடுத்து அனைத்து துறைகளிலும் ஜொலித்துக் கொண்டு வருகிறார்கள். அதே போல நமது சின்னப்பம்பட்டி பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று வரும் இந்த குழந்தை செல்வங்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் என அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக கொடுத்து வருகிறார்கள். எவ்வளவு சொத்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா தேவை மனிதனுக்கு அடிப்படை தேவையில்லை. நீ பணம் தான் எல்லாமே. ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்லை. கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல ஒரு உப்பு இல்லாத சாப்பிட்றோம், ஒரு காரம் இல்லாத சாப்பிட்றோம், இன்னும் சொல்ல போனால் ஆசைப்பட்டது எதையும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில நமக்கு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லாதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம தேடி போகிறோம். உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு தெரியாதுல்ல 80 வயசு 90 வயசுல பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியில் என்ன நடந்து போறீங்க ஓடுறீங்களாம் இருக்காங்க. காட்டில் கரையில் மணிக்கணக்கில் வேலை செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் ஒரு 5 நிமிஷம் குமிஞ்சு பார்த்தீங்கன்னா வாசல் கூட கூட்டுறதுக்கு ஆளு கிடையாது. ஒரு துணி துவைக்கத்தோட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி பயிற்சி முறைகளை செய்யக்குள்ள உடல் இருக்கிற அனைத்து நரம்புகளும் அதனுடைய இயக்கத்தை சிறப்பாக கொடுக்கும். எந்த ஒரு நோய் நொடி நம்மளை நெருங்காது. அந்த மாதிரி பயிற்சி முறைகளை தான் அந்த குழந்தை செல்வங்கள் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வாய்ப்பளித்த நமது மாரியம்மன் கோயில் நிர்வாகத்திற்கும் நமது கொமராபுரம் காவல்துறை தலைமையகத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
ஹலோ ஆ கோயில்கிட்ட கொஞ்சம் சூட்டில் இருக்குது கூப்பிட்றேன். Salam berdoa. Aduh, tengok. ஆட்டாத வீட்டுக்கு போகலாம் ஒரே நிமிஷம் போக காலை விருத்த நிலையில் இந்த குழந்தை செல்வங்கள் தற்பொழுது நம்முடைய அடையாளமாக செல்லும் இந்த வீரர்களின் மூலமாக சிலம்பங்களின் மூலமாக அலங்கார சிலம்பம் என்று அழைக்கப்படும் இந்த பயிற்சி முறையில் தற்பொழுது பயிற்சி செய்து வருகிறார்கள். அந்த பையன் 7வது படிக்கிறவங்க ஒரு 8வது படிக்கிறவங்க ஒரு எப்படி ஒரு கூப்பிட்டு ஒரு அந்த கூப்பிட்டாங்க அந்த பிள்ளைங்களை நான் லைட்டாக கொஞ்சம் யூடியூப் வீடியோ நவுறலாம்